வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு தாவிய விஜயதாரணி சட்டென கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பதறி போன பாஜக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கான வேலைகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக இறங்கியுள்ளனர். அதன்படி இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி என 3 கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாற்றுக் கட்சியினரை சேர்ந்தவர்களை பாஜகவில் இணைக்க அக்கட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. சமீபத்தில் தான் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள் பாஜகவில் ஐக்கியமானார்கள். இதற்கிடையே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணையுள்ளதாக சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. இருப்பினும் அப்போது அவர் அந்த செய்தியை முற்றிலுமாக மறுத்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது அவர் முன்னிலையில் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணையுள்ளதாக கூறப்பட்டது. இதற்கிடையே திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக விஜயதாரணி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்தார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்தார். லோக்சபா தேர்தலில் அவர் போட்டியிட விரும்பியதாகவும், இருப்பினும் அவருக்கு காங்கிரஸ் சார்பில் சீட் மறுக்கப்பட்டதால் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த விஜயதாரணி அவர்கள் திடீரென பாஜகவில் இணைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அத்துடன் காங்கிரஸ் கட்சிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாகவும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் பாஜகவில் இணைந்த விஜயதாரணி மீது கட்சி தகவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து அவரது எம்எல்ஏ பதவியை பிடுங்க வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தேவ அவர்கள் கடிதமும் அனுப்பினார். அதன்படி பாஜகவில் இணைந்த விஜயதாரணி அவர்களது எம்எல்ஏ பதவியை கட்சி தகவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்து அறிவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் சொன்னதாக கூறப்படுகிறது. அதன்படி இன்றைய தினம் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவே விஜயதாரணி அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் முன்பே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த வகையில் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டசபை தலைவருக்கு விஜயதாரணி அவர்கள் தனது கைப்பட கடிதம் எழுதியுள்ளார். விஜயதாரணி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றவர். மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் கொறடாவாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவிற்கு தாவிய விஜயதாரணி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஷன் எடுப்பதற்கு முன்பாகவே இரவாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.